துறையில் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஒரு உங்கள் மனசுக்குள்ளே இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாடகத்துறைக்கு வரணும்னு ஆரம்பிச்சது எப்போ? நான் உங்களுடைய பதிவு ஒன்று பார்த்து, நீங்கள் சின்ன வயசுலேயே திரைக்கட்டி நாடகம் போட்டது இல்லை இல்லையா? ஆமாம். எந்த வயசுல நீங்க நடிச்சது முதல் நடிச்ச கதாபாத்திரம் ஞாபகம் இருக்கா? நாம எல்லாருமே அதை குழந்தை பருவத்தில் கடந்திருப்போம். நாங்கள் வந்து மயிலாப்பூரில் இருந்தோம், அருண்டேல் தெருன்னு. அது ஒரு 5-6 குடித்தனங்கள் இருக்கிற வீடு. அப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 6வது 7வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே நாடகம் போடுவோம். இவ்வளோதான் இருக்கும், மொத்த வீடே இவ்வளோதான் இருக்கும். அதில் அந்த ஹாலில் வந்து ஒரு ஸ்க்ரீனை கட்டிட்டு அதுக்குள்ளே நாங்கள் நடிப்போம். ஸ்க்ரீனுக்கு வெளியில் எல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. அதுக்கு என்ன அந்த கேலண்டரில் 1, 2, 3 இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணி அதுதான் வந்து டோக்கன் உள்ள வரது. 2 பைசா. ஆமா, அந்த 2 பைசா காயின் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2 பைசா 5 பைசா இதான் மேக்ஸிமம். டிக்கெட் வாங்கி சும்மா அங்கேயே உட்காந்துருப்பாங்க. பாத்ரூம் அங்கே தான் இருக்கும், அப்படி உட்காருவாங்க. இங்க இருந்து அப்ப என்னன்னா பெருசா மனோகரான டயலாக் வந்து திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து, அழைத்து வரவில்லை இழுத்து வந்திருக்கின்றீர்கள், தங்கத்தாலான தொட்டிலே சந்தன கட்டிலே வீரனே தீரனே தீரர் வழி வந்தவனே என்றெல்லாம் யாரை பாராட்டி சீராட்டினர்களோ அவனே அந்த மனோகரனை இன்று சங்கரியால் பிணைத்து சபை நடுவில் நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தங்களது தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே அப்படிங்கிறதெல்லாம் அப்பயே ஆரம்பிச்சு 6 வயசுல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் தொடர்ந்துட்டு இருந்தது. அந்த ஆர்வம் இருந்துட்டே இருந்தது. அதுதான் ஆல் இண்டியா ரேடியோக்குள்ள என்னை தொடர்ந்து பயணப்பட வச்சது. நாடகம் நீங்க கேட்டீங்கல்ல, நான் வந்து நாகர்கோவிலிருந்து சென்னைக்கு மாற்றலாய் வரேன் 91. வந்த பிறகு இங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஏற்கனவே தெரியும், எனக்கு எல்லாருமே தெரியும். டிவி ராமானுஜம் அப்ப நாடகத்தில் அடிச்சுட்டு இருக்காரு. அப்ப அம்மா நாடகத்துறையில இருக்கிறதுனால நிறைய நாடக கலைஞர்கள் பார்க்க வருவாங்க. அப்போ முக்கியமானவர்கள்லாம் வரும்பொழுது அம்மா எனக்கு கீழே ஃபோன் பண்ணி, நான் டியூட்டியில இருந்தேன்னா என்னை கூப்பிட்டு வந்து என்னை அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ பாம்பே கண்ணன் நாடகத்துக்கு வந்தார். ஒரு வீடு இருவாசல் வந்தபொழுது நான் அம்மா என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்புறம் நான் பாம்பே கண்ணன் பழகினேன். அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், கண்ணன் எனக்கு உண்மையிலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வாங்கன்னாரு. நான் போனேன். நான் முதல்ல மேடை ஏறினது வந்து பாம்பே கண்ணனுடைய நாடகக்காரனில் தான் முதல்ல மேடை ஏறினேன். அப்போ வந்து கதாநாயகனாக நடித்தது வந்து சுந்தரராமன், திருசக்தி சுந்தரராமன். அப்போ பேங்க்ல இருந்தார் அவர், கண்ணனும் பேங்க்கு. கதாநாயகனுடைய தம்பியா நான் நடித்தேன். அப்போ அதில் நகைச்சுவை கதாபாத்திரம் வந்து குமார்னு ஒருத்தர் ஆக்ட் பண்ணார். அருமையான நகைச்சுவை நடிகர், அவர் தவறிட்டார். அப்போ வந்து அவருக்கு தம்பியான நடித்தேன். நிறைய நாடகம் வழக்கமாக இங்கே நடக்கிற நாடகங்கள். அப்புறம் நம்ம இதுக்கு நெய்வேலிக்கு போவோம் இல்லையா, அங்கே போனோம். பெங்களூர் சண்முகானந்தர் போனோம். அப்புறம் இப்போ சுந்தரராமன் வந்து அவர் வெளியில போனதுக்கு பிறகு அந்த கதாநாயகன் பாத்திரமே நான் நடித்தேன். கதாநாயகனாவே நான் ஒரு 5-6 நாடகம் நடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 25 நாடகங்களுக்கு மேலே நான் கண்ணனோட பயணப்பட்டிருப்பேன். அதுக்கு பிறகு வந்து நான் என்னுடைய பணி நிமித்தமாக நான் அதுலேருந்து வெளியில். அதுதான் வந்து என்னுடைய மேடை நாடகத்தினுடைய அனுபவம். இப்போ பொன்னியின் செல்வன் வந்து கதையாகவே இருந்தது. எல்லாருக்குள்ளேயும் அந்த கதையை படிப்பாங்க, அது மனசுக்குள்ள பல கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து திரைப்படமாக எடுக்கணும்னு இயக்குனர் மகேந்திரனை வந்து திரைக்கதைக்கு இது பண்ணி அது ஒப்புதல் பெற்று அவரும் எழுதிட்டார். நல்லா இதாகிடுச்சு. பல முறை முயன்று அவரால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன், இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் தொடராக எடுக்கணும்னு பூஜை போட்டாங்க. அப்புறம் டைரக்டர் நாகா வந்து கலைஞர் டிவிக்காக போய் டெஸ்ட் ஷூட்லாம் கூட பண்ணார். எல்லாரும் விட்ட ஒரு விஷயம், நீங்கள் முதல் மேடை ஏற்றின பிறகுதான் அந்த பொன்னியின் செல்வனுக்கு ஒரு மக்கள் மத்தியில் பயங்கர செல்வாக்கு வந்தது. பல குழுக்கள் போட்டாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகுதான் ஒருவேளை மணிரத்னத்துக்கு படம் எடுக்கலாம்னு தோணி இருக்குமான்னு தெரியல. இல்ல அவருக்கும் வந்து ரொம்ப காலமாகவே அந்த எண்ணம் இருந்தது. ஆனா மக்கள் விரும்புறாங்கன்ற ஒரு விஷயத்த வந்து ஆமாமா இல்ல அவருக்கு அந்த கணிப்பு எப்பயுமே இருந்திருக்கும். இது மிகப்பெரிய படைப்புன்னு நீங்க சொன்ன அந்த தொடர்ச்சியில பொன்னியின் செல்வனை வந்து நாவலா இருந்ததை முதல்ல நாடக வடிவமாக்குனது வந்து இளங்கோ குமரவேல். ஆமா, நடிகர். அவர் என்னுடைய தம்பி, என்னுடைய தம்பி. அவர் வந்து 1999 நந்தனம் திறந்த வெளி அரங்கில் அதுதான் இவங்க முதல் நாடகமாக்குனது. 4 நாள் பண்ணாங்க. அது 3 நாள் வந்து நாசர் வந்து ஆதித்த கரிகாலன், ஒரு நாள் பசுபதி. அப்ப பசுபதி திரைக்கு வரல. அப்போ வந்து தம்பி தான் அதை எழுதுனது. எங்களுடைய குடும்பமே அதுல வந்து உள்ள இருந்தது. எல்லாம் இயல்பா அமைஞ்சு போச்சு. அம்மா வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்க போனாங்க. இப்போ தமிழ் சொல்லிக் கொடுக்க போகும்போது அவர் டைரக்டர் பிரவீன் என்ன பண்ணாரு, அம்மா நீங்க தான் டெய்லி வரீங்க, எப்படி நீங்க டெய்லி வர போறீங்க ரிஹர்சலுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க, நீங்களே செம்பியன் மாதேவி நினைச்சிருங்க.
அப்போ பொன்னியின் செல்வன் நாவல் நாடக வடிவம் போது முதல்ல அதில் வந்து செம்பியன் மாதவியை நடிச்சது வந்து அம்மா தான். இப்போ நான் எப்பயாவது போவேன், நான் ரெகுலராக போக மாட்டேன். இந்த 3 நாள் நாடகத்துக்கு முதல் நாள் நாடகம் நடந்தபோது நாடகத்துக்கு முன்னாடி வந்து இயக்குனர் வந்து ஒரு அறிமுகம் கொடுத்தார். அதை அவர் ஆங்கிலத்தில் கொடுத்தார். கொடுத்துட்டு நாடகம் முடிஞ்ச உடனே அன்றைக்கி எல்லாம் டிஸ்கஷன் கிராண்ட் அது டிஸ்கஸ் பண்ணும்போது பொன்னியின் செல்வனை பற்றி பேசும்போது ஆங்கிலத்தில் சொல்கிறீங்களா சரியா இருக்காது, தமிழ் வேணுமே யாருன்னு கேட்டோம்னா அப்புறம் அவரே இயக்குனரே சொன்னார், அந்த குமணன் வராருல அவரே பண்ண சொல்லிடுங்க அப்படின்னாரு. அப்போ அவர் என்ன ஆங்கிலத்தை சொன்னாரோ அதை நான் தமிழில் பண்ணேன். ஸோ 99 வந்து பொன்னியின் செல்வனோட ஒரு ஈடுபாடு நெருக்கம் வந்துருச்சு. அப்போ அவங்க நான் சொல்றது வந்து மேடையில் அவங்க பண்ணது வந்து இது திறந்த வெளியாக, அதனால பிரம்மாண்டமான அப்பவே அவங்களால வந்து அந்த 4 ஷோக்கு அப்புறம் பண்ண முடியல. அவங்க ஒரிஜினல் என்ன திட்டம் வச்சிருந்தாங்கன்னா இந்த 4 ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் தோட்டாதரணியோட செட்டு அந்த அரங்கத்தை அப்படியே ஒரு பெரிய லாரியில் வச்சுக்கிட்டு இவங்க தஞ்சாவூர் மதுரை அப்படி பயணப்பட்டு ஒரு இடத்துலையும் நாடகம் போடலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அப்பயே அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் இடம் கொடுக்கல. ஏன்னா அன்னைக்கு அந்த நாடகம் ஒரு நாள் மேடை ஏறினதுக்கே 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு அது முடிஞ்சு போச்சு. அதில் வந்து கடைசி நாள் காட்சிக்கு ரஜினி சார் கமல் சார்லாம் வந்து பார்த்தாங்க. அப்போ அது 99. நாங்கள் இங்கே வந்து எஸ்எஸ் இன்டர்நேஷனல் லைவில் வந்து நாங்கள் நிகழ்ச்சிகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம், கலை நிகழ்ச்சிகள்லாம் 2 வருஷம் நடத்தணும். எங்களுக்கே 2012 நாங்கள் தொடர்ந்து 12 முழுக்க 13 முழுக்க நடத்துகிறோம். அப்போ எங்களுக்கே ஒரு விஷயம் தொடர்ந்து எல்லாரும் பண்ணுறதானே நாமளும் பண்ணுறோம். ஏன்னா டிசம்பரில் சீசன் நடக்குது இசை விழா, நம்ம அதை தூக்கி அக்டோபரில் பண்ணுறோம். அதே பாடகர்கள் இங்கே பாடுறாங்க, அதே பாடல்களை பாடுறாங்க. இதில் என்ன இருக்குது, நம்முடைய பங்கு என்ன? அப்போ நம்ம வேறு ஏதாவது செய்யணும்னு சரி நாடகம் பண்ணலான்னு போது ஏன் குமரவேலை கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்கணும். அப்போ குமரவேலும் டைரக்டர் பிரவீன் என்ன சொல்கிறாங்கன்னா 99க்கு பிறகு 15 வருஷம் ஆக போகுது. அந்த பழைய நடிகர்களில் சில பேர் தான் இங்கே இருப்பாங்க, மற்றவங்கள நான் புதுசாக கேட்கணும். இப்போ இருக்கிற பசங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்ட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு இந்து பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குறாங்க, நடிகர்களை வரவழைச்சு. அதுக்கு பிறகு அவங்க தயாராகிறாங்க. ஒரு 3-4 மாத ஒத்திகைக்கு பிறகு தயாராகிறாங்க. அப்போ தான் 2014 நம்ம வரோம். அது ஒரு மிகப்பெரிய பேங்காக இருந்தது. 2015 நம்ம வந்து மறுபடியும் செய்கிறோம். 15 செய்யும்பொழுது தான் ஆடுதுறையிலேருந்து நம்ம கும்பகோணம் ஆடுதுறை பாஸ்கர் வரார், அவர் பண்ணுறாரு. அவர் பண்ண உடனே நம்ம டிவி.கே. ரமேஷ் அவர் பண்ணுறாரு, மல்லிகராஜ் வரார். அதுக்கு பிறகு அது தொடருது. அப்போ எங்களுக்கு என்ன சிக்கல் வந்துருதுன்னா நாங்கள் வந்து ஒரு நாள் ஒரு ஷோ மேலே ஏற்றுறதுக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுவோம் கண்டிப்பாக அகாடமியில். அப்போது எங்களுடைய விளம்பரதாரர்கள் வந்து எல்லாம் மிகப்பெரிய கார்பரேட் பீப்புள், அவங்க நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சிக்கல் வருது பாருங்களேன். அவங்க மியூசிக் அகாடமியில் பொன்னியின் செல்வன், நாரதகன சபாவில் பொன்னியின் செல்வன், வாணிமாலில் பொன்னியின் செல்வன் அப்படின்னா அப்போ நாங்கள் யார், நாங்கள் எந்த பொன்னியின் செல்வனில் பண்ணோன்னு எங்களை கேட்குறாங்களே, எங்கள் கிளைண்ட் கேட்குறாங்களே. அப்போ எங்களுக்கு அந்த சிக்கல் வருது, நாங்கள் இல்லை அப்படின்னாங்க. அப்போ நாங்களும் யோசித்தோம். ஏன்னா எங்களுக்கு ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சுதந்திரம் இருந்தது. என்ன சுதந்திரம்னா நாங்கள் வந்து நாடக குழு நடத்தலை, எங்களுக்கு எந்த கட்டாயமும் இல்லை நாடகம் போடணும்னு. அதனால நினச்சோம் சரி நம்ம உச்சத்தில் இருக்கோம், இந்த உச்சத்தோடு நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். 15 2017 சிங்கப்பூரில் தமிழ் மொழி விழான்னு ஒன்று நடத்தினாங்க. அப்போ அங்கே அவங்க இதை கேட்டாங்க. அதனால போய் 2017 ஒரு தடவை அங்கே போட்டுட்டு வந்தோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மொத்தம் ஒரு 37 தடவை மேடை ஏறி இருக்கும் பொன்னியின் செல்வன். ஆனால் அது ஒரு பெரிய நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட மார்க். இப்போ நீங்கள் பொன்னியின் செல்வன் படமாக எடுக்கும்போது மணிரத்னம் சார் உங்களை அழைச்சி ஏதாவது டிஸ்கஷன் அந்த மாதிரி? இல்லை, படத்துக்கு வந்து தம்பி தான் திரைக்கதை பண்ணியிருக்கேன். முறவேல் திரைக்கதையில் வந்து சார் மக்களுக்கு போய் அதனுடைய தொடர்ச்சி நான் சொல்கிறேன். மணிரத்னம் சார், ஜெயமோகன், இளங்கோ குமரவேல் தான். இப்போது மணிரத்னம் சார் வந்து குமரவேல் கூப்பிடுறாரு. குமரவேல் போன உடனே குமரவேல் முதல் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில், என்ன எப்படி கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் கேட்டேன், நிறைய நாடகங்கள் போட்டுட்ருக்காங்க, என்னன்னு கேட்டபோது அவங்க வந்து இல்லை உங்களை சொன்னாங்க, நீங்கள் 99 பண்ணியிருக்கீங்க, இப்போவும் பண்ணியிருக்கீங்க 14-15 சொன்னாங்க. ஸோ அது எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு நீங்கள் வேணும். இது நாங்கள் கணிக்கக்கூடியது என்னென்னா நாசர் சொல்லியிருக்கலாம். அவர் விசாரிச்சப்போ நாசர் நடிச்சிருக்காரு, அது மனிதனுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருக்காரு அவர். ஏன்னா குமரவேல் வந்து நான் குமரவேலுக்கும் பொன்னியின் செல்வனுக்குமான ஈடுபாடு மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னுடைய 10ஆம் வகுப்பு விடுமுறைன்னு நினைக்கிறேன், அவருடைய 8ஆம் வகுப்பு விடுமுறை, 2 வயது வித்தியாசம் இருக்கு. அப்போ அந்த விடுமுறையில் வந்து என்னுடைய சித்தப்பாக்கள், ஒரு சித்தப்பா எனக்கு கொடுத்தாரு, இன்னொரு சித்தப்பா அவருக்கு கொடுத்தாரு பொன்னியின் செல்வன் நாவல். நாங்கள் என்ன பண்ணோம், ஒரே ஸ்ட்ரோக்கில் நானும் படித்தேன், அவரும் படித்தார். நான் ஒரு தடவை தான் படிச்சுட்டு நான் உள்ளே எடுத்து வச்சுட்டேன். ஆனால் அவர் படிச்சுட்டே இருந்தார், 8ஆம் வகுப்புலேருந்து படிச்சுட்டு இருந்தார், படிச்சுட்டே இருக்காரு. அவருடைய ட்ராவல் போயிட்டே இருக்கு. கூத்துப்பட்டியில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் அவர் ட்ராமாவில் எம்ஏ பண்ணுறாரு. இந்திரா பாசாரி தான் அப்போ அதுக்கு ஹெச்ஓடி. அங்கே முடிச்சுட்டு வந்து கூத்துப்பட்டியில் சேர்றாரு, பயணப்பட்டுகிட்டே இருக்காரு. ஆங்கிலேய நாடகங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க.
அப்போ அவருக்கு வந்து இது மைண்டில் இருந்துகிட்டே இருந்திருக்கு, இதை செய்யலாம். அப்போ இதை சொன்னதுக்கப்புறம் 99 அதை செய்த போது பல பேர் அதில் பின்னாடி இருந்திருக்காங்க. தோட்டாதர்ணி சார் மாதிரி, அப்போ உடைகள் வந்து நளினி ஸ்ரீராம், ஒப்பனை பானு, ராஜீவ் இவர் வந்து ராஜீவ் மேனன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காரு. நாசர் வந்து தான் அவதாரம் படத்தில் பயன்படுத்தின அத்தனை பொருட்களையும் வந்து அந்த நாடகத்துக்கு கொடுத்துருக்காரு. கூத்துப்பட்டறையில் வந்து பெரிய நாடகம் எனக்கு வந்து கலைஞர்கள் மன்னு போய் குமரவேல் கேட்டபோது கூத்துப்பட்டறையில் வந்து அவர் தன்னுடைய மாணவர்களில் வந்து ஒரு 15-20 பேரை நீங்கள் அங்கே போங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு நாடகத்தை செய்யணும்னு அன்றைக்கி இருந்த நாடகத்துறையை சேர்ந்த அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அதை பண்ணி மிகப்பெரிய வெற்றி. அது பெரிய வெற்றி தான் சார். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு புதுமை பித்தன், ஜெயகாந்தன் இவர்களுடைய முக்கியமான சிறுகதையெல்லாம் தொகுத்து நீங்களும் அந்த தாரணி மேடமும் ஒரே ஸ்டேஜில் ஒரு 5 பண்ணீங்க. அது ஏன் தொடர்ந்து பண்ணலை? அது நல்லா இருந்தது. அவங்க பண்ணுறாங்களே நாங்கள் கோமல் தேட்டர்ஸ்னு ஒன்று வந்து தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தொடக்க விழா போதே இதை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த சிறுகதைகளை இது பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்துட்டு இருக்காங்க, அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் நீங்கள் ஒரு வயசான ஒரு மெஸ் ஒன்று நடத்துவீங்க. ஆமாம், நான் அந்த தொடக்க விழாவில் வந்து நான் வந்து 2 பிளே பண்ணேன். நான் ஒன்று வந்து தீஜானகரமோட பிளே ஒன்று பண்ணேன், ஜெயகாந்தனோட பிளே. ஜெயகாந்தன் தான் லவ் பண்ணுங்க சார், லவ் பண்ணுங்க. தீஜானகராமன் வந்து விளையாட்டு பொம்மை. தொடர்ந்து இப்போ பண்ணுறீங்களா? இல்லை, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நடிக்க? நான் பண்ணலை. அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ காஞ்சி பெரியவர், மகா பெரியவர்னா எல்லாருக்குள்ளேயே, அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிறவங்க கூட அவர் உண்மையிலேயே மகான்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் மேடை நாடகமாக கொண்டு வரணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எப்படின்னா 2015 அந்த பொன்னியின் செல்வன் நாங்கள் நிறுத்திடுறோம் இல்லையா, நிறுத்தினதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு நாங்கள் யோசிக்கிறோம். அப்போ யோசிச்ச போது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், சுதந்திரம் என்னென்னா உடனே ஏதாவது செய்தாகணும். ஒரு ட்ராமா முடிஞ்சாச்சு, 10 ஷோ போட்டோம், அடுத்து ஒரு ட்ராமா அரங்கேற்றணுன்ற கட்டாயம் எனக்கு இல்லை. அதனால் நான் நிதானமாக யோசிச்சு பார்த்தேன். செஞ்சால் பொன்னியின் செல்வனுக்கு இணையாக ஒரு நாடகம் செய்யணும், இல்லை அதை விட மேலே செய்யணும், இல்லாட்டி சும்மா இருக்கலாம். நம்மளை யாரும் கேட்க போகிறது ஏன் செய்யலாம். அப்போ நான் உண்மையிலே அந்த 15 நான் தேட ஆரம்பித்தேன், யாரை பற்றி பண்ணலாம். ஏன்னா ஒரு பெரிய பேர் இருக்கும், அங்கே பொன்னியின் செல்வன் ஒரு பேர் இருந்தது, இங்கே யார் இருக்கா, யாரை பற்றி செய்யலாம். அதே நேரம் இன்னொரு விஷயமும் எங்களுக்கு இருக்குது, என்னென்னா வணிக ரீதியாகவும் அது வந்து பேசப்படணும். அப்போ தான் நாங்கள் செய்ய முடியும். நாங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். பொன்னியின் செல்வனுக்கு எங்களுக்கு மிக நியாயமான பலன் கிடைத்தது. எங்களோட உழைப்பிற்கான பலன் வந்து மிக நியாயமாக கிடைத்தது. 2015 நாங்கள் போட்டபோது அரசு பதில்கள், குமுதம் அரசு பதில்களை வந்து எழுதுறாங்க, பிளாக்கில் டிக்கெட் வாங்கியாவது இந்த நாடகத்தை பார்த்து விட வேண்டும் அப்படின்னு. அது ஒன்று. இன்னொன்று, நான் இந்த இடத்துல அதை பதிவு பண்ணணும். கலைத்துறை, சினிமா துறை பொன்னியின் செல்வன் நாடகத்துக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்கன்றதுக்கு நான் வந்து ரஜினி சார் வீட்டிலேருந்து அவங்க ஒய்ஃபும் அவங்க டாட்டரும் வந்து பார்க்குறாங்க, பொன்னியின் செல்வனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் 12 மணிக்கு அவங்ககிட்ட ஃபோன் வருது, சார் வரேன்னு சொல்கிறாரு. சாரும் டாக்டர் ரவிக்குமார் சார் வரேன். ஸோ வர சொல்லுங்கள் கண்டிப்பாக. இல்லைங்க நீங்கள் கரெக்டாக சொல்லணும்னா வர சொல்லுங்கள். அப்புறம் 3 மணிக்கு அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த பக்கமாக தான் வரணும் அது இதுனாங்க. அப்புறம் நாங்கள் இன்டர்வலில் உட்காந்துக்கிட்டோம். கரெக்டாக வந்தாங்க, அந்த உட்காந்து ட்ராமா பார்த்தாங்க. அப்புறம் இன்டர்வலில் போய் உட்காந்து பேசும்போது நான் வந்து என்னை கேட்டார், எப்படி பண்ணீங்க அது எப்படி அப்புறம் சொன்னேன். அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியும் இல்லை, நான் வந்து பெங்களூரில் ட்ராமா ஆக்ட் பண்ணியிருக்கேன். சார் உங்களை பற்றி நான் சார் தெரியுமான்னு கேட்குறீங்க, எல்லாரும் தெரியுமா சார்? இல்லை எது கேட்டேன், எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னாரு. அந்த வார்த்தையை சொன்னார், எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஃபண்டாஸ்டிக் மேம். அப்புறம் நான் போய் அவர் காரில் வழி அனுப்பும்போது நான் சொன்னேன், 2014 காரில் அவர் ஏறும்பொழுது, சார் இன்னைக்காவது நல்ல ட்ராமா போட்டால் அது நல்ல ட்ராமா நான் நம்பினேன்னா உங்களுக்கு நான் ஒரு லெட்டர் அனுப்புகிறேன் சார், நீங்கள் வாங்க சார். கண்டிப்பாக அப்படின்ட்டு போனார் 2014. அவர் அப்புறம் சினிமா துறையை சேர்ந்தவர்களில் அரவிந்த் சாமி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் சொன்னாங்க, 8 டிக்கெட் வேணும்னு கேட்டாங்க. எங்களுடைய முதல் டிக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ரோ 3000, அப்புறம் 2000 நாங்கள் யாருக்கும் கொடுக்கல, பிளாக்கில் வச்சுருந்தோம் விஐபிஎஸ்க்காக. இந்த 2000 ரூபாய் டிக்கெட் இருக்குது. அப்போ நாங்கள் அரவிந்த் சாமி வீட்டிலேருந்து தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 8 டிக்கெட்னா நாங்கள் கொடுத்துட்றோம், காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துறோம் வர. ஏன்னா அவர் சொன்ன பேர்லாம் பெரிய பேர், அவர் விஷால், வரலட்சுமி, இவங்கெல்லாம் வரிசையாக சித்தார்த்தன்லாம் பேர் சொன்னாங்க. எங்கள் மேனேஜர் பேசியிருக்காங்க. பேசிட்டு எங்கள் மேனேஜர் திரும்ப சொல்கிறாரு, இல்லைங்க அவர் அவங்க ஆஃபீஸ்லேருந்து சொல்லிட்டாங்க, நம்ம சொன்னது அவர் சொல்லியிருக்காரு அரவிந்த் சாமிகிட்ட. அரவிந்த் சாமி சார் சொன்னாரா, டிக்கெட்டுக்கு பணம் வாங்கிக்கிறது வந்து நாங்கள் ட்ராமா பார்க்க வரோம், இல்லாட்டி வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரிங்கன்னு சொல்லி 8 டிக்கெட் அனுப்பிச்சோன்னா அவங்க 16,000 அனுப்பிச்சாங்க. அது மாதிரி ஸ்ரீபிரியா மேடம் வந்து கேட்டாங்க, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து அவங்களும் சொல்லியிருந்தாங்க, என் ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு பணம் வாங்கிக்கிறது தான் வருவேன் அப்படின்ட்டு.
நான் என் ஆஃபீஸில் டிக்கெட் கொடுத்தேன். இந்த பையன் இப்போ டிக்கெட்டை வந்து அவங்க செக்யூரிட்டி கொடுத்துட்டு வந்துட்டான். ஐயோ. உடனே அவங்க ஃபோன் பண்ணி, என்ன பெரிய புட்சாலியா நீங்கள் செக்யூரிட்டி டிக்கெட் கொடுத்துட்டா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்லாம் சொல்லி, அப்புறம் இல்லைங்க தப்பு பண்ணிட்டான் இந்த அவங்க ராதிகா மேடம் வந்தாங்க. ஸோ சிவகுமார் சார்லேருந்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் வந்தாங்க இந்த நாடகம் பார்க்க. கண்டிப்பாக அவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்தாங்க அந்த நாடகத்துக்கு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு நாடகம் பண்ணியிருக்கோம் நம்ம. அப்போ அடுத்து என்ன பண்ணுறது யோசிச்ச போது, சரி நிதானமாக யோசிப்போம். பேர் வணிக ரீதியாகவும் நம்ம செய்யணும், என்ன செய்யலாம் அப்படின்னா யோசிச்சிட்டே இருந்தபோது என்னுடைய நண்பர் சரத் மோகன் ஒருத்தர் இருக்கார். அவர் வீட்டில் உட்காந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அடுத்த தடவை போகும்போது அவங்க அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ என்னமோ தேடிட்டு இருக்கியாமே, உனக்கு என்னமோ அவங்க சொன்ன வார்த்தை, உனக்கு என்னமோ ஹீரோ வேணும்னு தேடுறியா மேடா, இவரை விட யாரா பெரிய ஹீரோ அப்படின்னாங்க. நான் சரி மாமின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் நான் அது மைண்டில் எடுத்துக்கல. ஒரு 3 மாதம் கழித்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் வந்திருக்கேன்னு கேட்டு அவங்க என் ஃப்ரெண்டோட ரூமுக்கு வந்து, ஏன்னா நான் ஒரு விஷயம் சொன்னேன் நீங்கள் செய்யவே இல்லையே அப்படின்னாங்க. என்ன மாமி நான் சொன்னேனடா அப்படின்னாங்க. அப்புறம் நான் உடனே அவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொன்னேன், உண்மையும் தான் மாமி எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி பண்ண முடியும்னு. அவங்க சொன்னாங்க அதுதான் ரொம்ப நல்லது. நான் உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை, அதுதான் ரொம்ப நல்லது. நீ யார் சொன்னதையும் எனக்கு தெரியும் சொன்னவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு நீ எதுவும் பண்ணாத, நீ தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுன்னாங்க. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அடிப்படையிலேருந்து படிக்க ஆரம்பித்தேன். ஒரு மாதம் நான் படித்த புத்தகங்கள் அத்தனையுமே வந்து தேவை இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 1 மாதம் ஆச்சு. ஏன்னா அது எல்லாமே வந்து மகா பெரியவரை பற்றி அவரவர்களுக்கு தோன்றிய அனுபவங்கள். அது கூட குறைய இருந்தது. நான் 10 புக்கும் ஒன்றா படிக்கும்போது புரிஞ்சுது எல்லாமே கூட குறைய இருக்குன்ட்டு. அப்போ நான் யோசித்தேன், இது தவறு. அவரே சொன்னது என்ன, தெய்வத்தின் குரல், அதை எடு. தெய்வத்தின் குரல் 7 பாகமும் வாங்கி அதை படிக்க ஆரம்பித்தேன். அப்போது அதிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ, அவங்க என்னோட நண்பனோட அம்மா சொன்னது, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ, எனக்கு என்ன தெரிஞ்சதோ அந்த பெரியவரை நான் என்னோட நாடகத்தில் காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த பெரியவர் பார்க்காம இருந்திருக்கலாம், உங்களுக்கு அந்த பெரியவர் உடன்படாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நான் என்ன பார்த்தனோ அதை செய்ய நினைச்சேன். அப்போ என் முன்னாடி 2 வாய்ப்பு இருந்தது. ஒன்று வந்து இந்து மதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஞானி பற்றின ஒரு படைப்பு. அப்போ இந்த படைப்பே வந்து இந்து மதத்தினுடைய மேன்மையை சொல்லக்கூடிய படைப்பா, இந்து மதத்தினுடைய சிறப்புகளெல்லாம் சொல்லக்கூடிய படைப்பா, அந்த ஞானியினுடைய சித்து விளையாட்டுக்கள், அருள் பாலித்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு படைப்பா செய்யலாம். இது ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு, இவர் எந்த மதத்திற்குள்ளும் அடங்கி விடாத ஒரு சக்தி, இந்த பிரபஞ்சத்துக்கான சக்தி. பொதுவாக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டியவர். அதனால தான் நான் இந்த தலைப்பை வச்சேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர், தெய்வத்துள் தெய்வம் அப்படின்னு ஒரு தலைப்பு. நான் என்ன பார்த்தேன்னா அதுதான் நான் நடக்கணும். அதுதான் நீங்கள் இப்போ 50வது பொன் விழா வந்து சமீபத்தில் கொண்டாடணும். நான் என்ன நினச்சனோ அது கிடைத்த திருப்தி வந்து எனக்கு இருந்தது. ஏன்னா பார்க்குற இடங்கள் எல்லாரும் அதை சொன்னாங்க. அதாவது எந்த மதமும் இல்லாமல், எந்த ஜாதியும் இல்லாமல். ஆமாம், அவர் வந்து காஞ்சிபுரம் அவருடைய இதில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்க மசூதியில் வந்து ஒரு தவறாய் உச்சரிக்கிறாருங்கிறதையே அவர் வந்து கேட்டு இந்த மாதிரி தப்பாக இருக்குன்னு அவர் உண்மையை ஒத்துக்கிட்டு, ஆமாம் நான் எல்லாரும் தப்பாக தான் வாசிச்சேன்னு கூட ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது மகாபிரிவாட்ட, நான் இப்போ பல பேர் நம்ம பார்க்குறோம், மதகுருமார்கள்னு சொல்லிக்கிற பல பேர் வந்து அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தி அல்லது என்ன சித்து எதை சொன்னாலுமே அது எப்படி வந்ததுன்னு நமக்கு சொல்கிறது இல்லை. அது ஒரு மறைபொருளாகவே வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயமா இருக்கட்டும், தன்னுடைய மடத்தில் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்க வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் 5 நாளாக வேலை பார்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீ வேலையை முடிச்சுட்டு போகும்போது உன்னை பெரியவா வர சொன்னாங்க அவன்கிட்ட. அவர் யோசிக்கிறார், நம்மள எதுக்கு வர சொன்னாங்க, ஏன்னா அவர் ஒரு இஸ்லாமியர், நம்மள எதுக்கு வர சொல்கிறாரு. அப்புறம் போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே வேலையெல்லாம் முடிஞ்சது. நீ வந்து முஸ்லீம் தானே? ஆமாம். தொழுகெல்லாம் பண்ணுறியா? பண்ணுறேன். எத்தனை வேலை பண்ணுறேன்? 5 வேலை. 6வது ஒரு தொழுகை இருக்குது, அது பண்ணுறியா அப்படின்னு கேட்குறேன். அவன் என்ன முடிவு பண்ணுறான், இவருக்கு என்ன நம்ம அதை பற்றி தெரியும், இல்லைங்க அப்படிலாம் எங்கள் மதத்தில் கிடையாதுயா. இல்லைப்பா இருக்குது. இல்லைங்க கிடையாதுங்க, எனக்கு தெரியும்ன்றான். சரி பரவாயில்ல, உங்கள் மதத்துலேயும் என்ன மாதிரி மதகுருமார்கள் இருப்பாங்கல்ல, சாமிகள், அவங்கள போய் கேட்டுட்டு வாங்க. அவன் போய் கேட்குறான். அங்கே ஒரு இமாம் வந்து ஆச்சரியப்பட்டு போகிறான், இது யார்ப்பா சொன்னா உனக்குன்ட்டு. இந்த மாதிரி அவர் சொன்னான், ஐயோ இருக்குப்பா, உண்மை இருக்குது, ராத்திரி 12 மணிக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவன் திரும்பி வரான். வந்து சாமி நீங்கள் சொன்னதான் சாமி கரெக்டாக, அவங்க எங்கள் சாமியாக தான் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், இருக்குது, அது வந்து ரகஜித் தொழுகன்னு பேர். அந்த 12 மணிக்கு எழுந்திரிச்சுன்னு உட்காந்து
ஒருத்தன் வந்து தன்னை தொழுகை பண்ணா தூங்குற இந்த நேரத்துல தூக்கத்தை விட்டுட்டு நம்மளை தொழுகை பண்றானேன்னு அல்லாஹ் அவனோட தொழுகையை சிறப்பாக கேட்பார், சிறப்பாக அருள்வார்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அது எல்லாராலையும் முடியாது, எல்லாராலையும் முடியாது. இப்ப நான் உனக்கு சொன்னேன்ல, அதனால நீ பண்றதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லி அனுப்புறாரு. இப்போ இது எப்படி மகாபெரியவருக்கு தெரியும்? படிக்கிறார். அவர் சொல்றாரு நான் எல்லாத்தையும் படிக்கிறேங்கிறார். நீங்க பாருங்க 98 வயது வரைக்கும் அவர் வந்து பூத கண்ணாடி வச்சுட்டு படிக்கிறார். கண்டிப்பா சொல்லுவாங்க அவர்கிட்ட இந்த பூ பழம்லாம் கொண்டு போற அந்த பத்திரிகையை மடிச்சு பூ பழம் கொண்டு போய் வச்சிடறாங்கல்ல, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவர் தனியாக உட்காந்துருக்கும் அந்த பழத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த துண்டு பேப்பர் இருக்குல்ல அதை எடுத்து வச்சு அதில் என்ன இருக்குன்னு படிப்பான், என்ன செய்தி சொல்லியிருக்கான் அவன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இது ஒரு மிகப்பெரிய செய்தி இல்லை? கண்டிப்பா. நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே படிங்க. நீங்களே தான் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றதுதான் அது. கண்டிப்பா அந்த ஒரு தத்துவத்தை அவர் சொல்லியிருக்கார் பெரியவர்.